என்ன மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிறந்ததே வந்து சாதிக்கலாம். அதை ஒத்துக்கிறீங்களா? அவர் சொன்னார்ல, நான் எதையோ ஒண்ணு புதுசா கத்துக்கணும் அப்படின்னு. நம்ம பிறந்தது வந்து இருக்குன்னா எதையோ ஒரு வகையில நம்ம சாதிக்க. அப்ப born to win வச்சுக்கலாமா? என்ன சொல்லலாம்? ஓகே, born to win. அப்ப நான் பிறந்ததை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறது விதைத்திடு வென்றிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல உங்களோட நான் பேச போறேன். என்ன டாபிக் சொல்லலாமா? விதைத்திடு வென்றிடு. ஓகே, சூப்பர். நான் இங்க கொஞ்சம் பிளக் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு வந்து அதுல இருந்து ஒரு பிளக் கார்டு எடுக்கலாம். வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் மேம், உங்க பேரு? ராகுல் ஒரு கார்டு எடுக்க போறாரு. இவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியுதா? இவர் பேர் என்ன? பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கார்டே சூப்பரா எடுத்திருக்கீங்க. ஏன்னா மாணவர்களை நோக்கி அவர் என்ன சொன்னாரு? கனவு காணுன்னு சொன்னார். அந்த கனவு காண்றதுன்னா என்ன பண்ணலாம்? நைட்டு தூங்கும் போது வர கனவா? நம்ம தூங்கும் போது என்ன வரும்? நாளைக்கு இந்த சார் கிட்ட என்ன ரீசன் சொல்லி இந்த எக்ஸாம்ல இருந்து தப்பிக்கலாம், இல்ல என்ன சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போடலாம், என்ன சொல்லி ஹோம்ஒர்க் இது பண்ணலாம், தீபாவளிக்கு அம்மா கிட்ட இதை வாங்கி அப்படி. தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்து மேபி கிறிஸ்மஸ் லீவு, நியூ இயர் லீவு, அந்த மாதிரி எந்த ஊருக்கு போகலாம் அப்படியேதான் கனவு வரும்ல. அந்த கனவெல்லாம் இல்லை. நமக்கான கனவு, நம்ம வாழ்க்கையில என்னவா ஆக போறோம் அப்படிங்கிற கனவு இல்லைங்களா? மாதா பிதா குரு தெய்வம், இது எல்லாருக்கும் தெரியுமா? மாதா அம்மா, பிதா அப்பா, அடுத்தது குரு நம்மளுடைய டீச்சர்ஸ். இவங்க 3 பேர் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில வளர்றத பார்த்துட்டு பொறாமையே படாத மனிதர்கள். ஆமாவா இல்லையா? அம்மா அப்பாவும் நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஊரெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க நாளைக்கு 10th நல்ல மார்க் எடுக்கிறீங்க, இப்போ 9th கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரீங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா, என் பையன் தான் லட்சுமி வித்யாலயால ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா? அடுத்தது உங்க சார். இப்போ நீங்க 10th முடிச்சு 12th முடிச்சு இந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடுவீங்க இல்லையா? பட் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் சாரும் இதே ஸ்கூல்ல அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. அப்போ நீங்க நாளைக்கு ஒரு பெரியவனா வளர்ந்து வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு அது எவ்வளோ பெருமையா இருக்கும் தெரியுங்களா? என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு ஜட்ஜா இருக்காரு, என்னுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு டாக்டரா இருக்காரு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க தானே? ஸோ அப்போ அந்த மாதா பிதா குரு இவங்க 3 பேரையும் வணங்கணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்துட்டு என்ன வாங்கணும்னு ஆசைங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியல. சொல்லுங்க, தெரியுமா சொல்லுங்க. அங்க இருந்து அப்படியே லவுடா சொல்லுங்க. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சாரு. எதுக்காக அதை படிச்சாரு? நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அங்க இருந்தே கூட சொல்லுங்க, பரவாயில்ல. புரியுது? ராக்கெட்டுக்காக. ஓகே, அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதே பைலட் ஆகிறதுக்காக. பாருங்க, அவருக்கு வந்து பைலட்னா ரொம்ப ஆசை. அவர் ராமேஸ்வரத்துல பிறந்தவர் தான், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஆனா அவர் பைலட் தேர்வுக்கு போகும்போது அவரை வந்து நிராகரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஜனாதிபதியா ஆகிறாரு. இதுதான் அவருடைய இது. ஓகேங்களா? அப்போ அவருடைய கனவை நோக்கி பைலட்டை விட ஹையஸ்ட் பொசிஷன் ஜனாதிபதி. ஆமாவா இல்லையா? அவர் வந்து விஞ்ஞான துறைக்கே அறிஞரா மாறிட்டார். ஒரு கிரேட் சயின்டிஸ்டா அவருக்கு கீழே நிறைய விஞ்ஞானிகளை உருவாக்குற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். ஆனாலும் ஜனாதிபதியை முடிச்ச உடனே அவர் ஒரு ஜெட்டை ஓட்டுறதுக்கு ரெடியாகி ஒரு ஜெட்டை டிரைவ் பண்ணார் லாஸ்டாக. ஸோ அவர் அவரோட கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தார். ஜனாதிபதியை முடிச்சாலுமே கூட அவருக்கு நாம எதையாவது எங்கேயாவது ஒரு ஃப்ளைட்டை ஓட்டணும், பைலட்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்குனே அவர் ஒரு ஜெட்டை வச்சிருந்தார். அதே மாதிரி அவர்கிட்ட போய் நீங்க இவ்வளவு நல்லா படிச்சு நீங்க இவ்வளவு பெரிய விஞ்ஞானியா வந்துட்டீங்களே, உங்களுக்கு இது யார் காரணம் அப்படின்னு கேட்டா அவர் அந்த ஸ்கூல் வாத்தியார்களை தான் 2 பேரும் சொல்லுவாங்க. ஒன்னு ஸ்கூல் வாத்தியார், ஒன்னு காலேஜ் வாத்தியார். அந்த அளவுக்கு குருக்கு வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப நீங்க படிக்கும் போதே இந்த பீரியட்ல இந்த சார் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்ற ஹோம்ஒர்க்ஸை அன்றைய தினத்திலேயே முடிக்கணும்.
இப்போ நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு இப்படி நினைக்கிறோம். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 10th முடிச்சு டாக்டர் ஆகிறதுக்கு பிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப முக்கியம், பயாலஜி இல்லைங்களா? அப்போ அடுத்து 10th வரும்போதோ இல்லை 12th வரும்போதோ யாராவது நீட் எக்ஸாம்ல இருக்கிறதெல்லாம் கஷ்டம், டாக்டர்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும்னா மேபி நீங்க சயின்டிஸ்ட்டை நோக்கி படிக்கணும். அப்படிங்கும் போது நீங்க நிறைய தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணணும். அப்படிங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இல்லையா? ஐஏஎஸ் ஆகணும்னா சிவில் எக்ஸாம்ஸ்க்குலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நம்மளை நோக்கி யாராவது உங்களால இது ஆக முடியாது, டாக்டர் கஷ்டம், ஐஏஎஸ் கஷ்டம் அப்படின்னும் போது அச்சோ தெரியாம நம்ம யோசிச்சு செலக்ட் பண்ணிட்டோமோ, நம்ம மாத்திக்கலாம். என்ன பண்ணலாம்? டாக்டர் வேண்டாம், ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கக்கூடிய கோலா உங்களுடைய கோல் இருக்கக்கூடாது. விதைக்கிடு அப்படின்னு அதுக்கு தான் சொல்றோம். நீ என்ன வாங்கணும் அப்படிங்கிறத விதைச்சிடணும். இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு ஸ்கூல் இருக்கு, இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம ஒரு தோட்டம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்கா என்னென்ன செடி போடணும்னு பிளான் பண்றோம்னா இன்னைக்கே நம்ம அந்த விதை போட்டுடுறோமா? இப்போ நம்ம ஒரு தென்னை மரம் வேணும் அப்படின்னா இத்தனை வருஷம் கணக்கு இருக்கு, மாமரம் வேணும்னா இத்தனை வருஷம் கணக்கு இருக்கு, இருக்கா? ஆனா அதுக்கான விதையை நம்ம இன்னைக்கே போட்டுருவோம்ல, 2 வருஷம் கழிச்சு போடுவோமா? போட மாட்டோம் தானே? அப்போ உங்களுடைய இந்த அடலன்ஸ் பீரியட் சரியான வயது, சரியான பருவம். இந்த பருவத்திலேயே நீங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத விதைக்கணும், உங்க மனசுக்குள்ள விதைக்கணும். அதுக்கு நீங்க இப்போ ஒரு செடிக்கு நம்ம விதை போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அப்பப்போ போய் அதை பராமரிப்போமா? அது மேபி விதையா இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம நோண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா விதை முளைச்சி வராது இல்லைங்களா? அப்போ ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு தண்ணி ஊற்றுறது, அடுத்து வேலி போடுறது, உரம் போடுறது, கொஞ்சம் கொஞ்சமா செய்யறோமா? அது அறுவடை வரைக்கும் நம்ம அதை பராமரிச்சாதானே விதைச்சது வளர்ந்து வரும். அப்போ அந்த மாதிரி உங்களுடைய மனசுல நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிறத தீர்க்கமா விதைக்கணும். அந்த விதை மாறக்கூடியதா இருக்கக்கூடாது, சரிங்களா? நான் டாக்டர்னா நான் டாக்டரை நோக்கி பயணிப்பேன் அப்படிங்கிற விதையில நீங்க முடிவா நிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம குட் பாய்னு சொன்னா பிடிக்குமா, ஸ்மார்ட் பாய்னு சொன்னா பிடிக்குமா? ஸ்மார்ட் பாய்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. நம்மளை பார்க்க ஒருத்தர் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கடா அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அந்த நாளே நமக்கு மனசுக்குள்ள ஏதோ ரெக்க கட்டி விட்ட மாதிரி இருக்கும், இருக்குமா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தா நீ ஸ்மார்ட்டா பேசுறப்பா, ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ டோட்டலா ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த ஸ்மார்ட் SMART, ஓகேங்களா? அந்த ஸ்மார்ட்டுக்கு என்னென்னு பார்ப்போமா? Sங்கிறது ஸ்பெசிஃபைட், என்னது? ஸ்பெசிஃபைட். Mங்கிறது மெஷரபிள், Aங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு ஆம்பிஷியஸா இருக்கணும் இல்லையா? சோ அப்ப அந்த Aங்கிறது ஆம்பிஷியஸ், ஓகேங்களா? அடுத்தது Rங்கிறது ஒரு ரேஷியோ வச்சுக்கலாமா? ஸ்பெசிபிக், மெஷரபிள், ஆம்பியஸ் ரேஷியோ. இன்னும் ஒரு லெட்டர் இருக்கா? T. இந்த Tங்கிறது ரொம்ப முக்கியம். Tக்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? டைம். சூப்பர், எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம். டைம்ங்கிறது ரொம்ப வேல்யூபிளான விஷயம் இல்லையா? இன்னைக்கு 1 hour நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப அந்த டைமுக்கு வேல்யூபிளா கொடுக்கணும். ஓகே, எஸ் ஸ்பெசிஃபைட், அதுதான் அந்த விதைன்னு நான் சொன்னது. நான் இதுதான் ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்க என்ன இருக்கணும்? உறுதியா இருக்கணும். அடுத்தது M, மெஷரபிள். உங்களுக்கே தெரியும் என்னால இது முடியும், நான் என்ன தாண்டி நான் யோசிக்கல, என்னால கண்டிப்பா விஞ்ஞானி முடியும் அப்படின்னு அந்த மெஷரபிள், ஓகேங்களா? அடுத்தது ரேஷியோ, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அது ரிலேட்டடா எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது R. நடுவுல A, ஆம்பிஷன். அந்த ஆம்பிஷன் வந்து வெறியா இருக்கணும்ப்பா. அதுக்கு ஒரு டயலாக் சொல்லலாமா? சினிமாவோட டயலாக். எல்லாரும் படம் பார்ப்பீங்களா? யாராவது ஒருத்தர் இந்த வெறியா இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு டயலாக் இருக்குல்ல? படம் பேர் நான் சொன்ன டயலாக் சொல்லுவீங்களா? கனால ஒரு டயலாக் வரும்ல, சொல்லணும். எனக்கு இங்க வந்து சொல்லணும் யாராவது. நானே சொல்லிட்டேன், சாக்லேட்லாம் எனக்கு தான், நான் சாக்லேட்டு பேனாலாம் கொண்டு வந்திருக்கேன். அக்கா ஆன்சர் சொல்லணும்னா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். பயமா இருக்கா?
இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஏ. அடுத்தது ஆர் சொல்லிட்டேன். அடுத்து டி, டைம். 2 வருஷத்துக்குள்ள நான் என் 12th கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதாவது இந்த வருஷம் நான் 9th முடிச்சிருவேன். 9th 2 வருஷம் 3 வருஷம் ஏதாவது எக்ஸ்பைரி டேட் இருக்கா? 1 இயர் தானே. 10th 1 இயர் தான், 11th 1 இயர் தான், 12th அந்த 1 இயர் தான். அப்போ உங்க டைம் லிமிட் என்ன? அந்த 1 இயர் தான். அப்ப அந்த 1 இயர்க்குள்ள என்னால என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும்? அப்ப நான் 10thல 450 மார்க்ஸ் எடுப்பேன் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஆமாவா இல்லையா? நம்ம 12thல 1000 இப்போ 1100 600. அப்ப 600க்கு நான் 590 எடுத்துருவேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணுமா இல்லையா? அப்பதானே நீங்க கேட்குற குரூப் கேட்குற காலேஜ்ல கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கான டைம் இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த துணிக்கடை விளம்பரம், இந்த மொபைல் ஷாப் விளம்பரம்லாம் பார்க்குறோம்ல, ஆடி தள்ளுபடி, தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், அதெல்லாம் ஒரு டைம் தானே. டைம் தாண்டி போடுறாங்களா? இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க, கடைசியா வந்துட்டு என்ன சொல்றது, அந்த கிளீனிங் சேல். கிளீனிங் சேல்னு ஒன்று போடுறாங்க இல்லையா? இந்த மெகா மார்ட் அந்த மாதிரிலாம் போட்டால் கிளீனிங் சேல்னு போடுறாங்கல்ல. இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஆஃபர் டேஸ்ல தள்ளி விட்டுருவோம். அப்போ எல்லாமே ஒரு டைம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ள தானே பண்றாங்க. அப்ப நம்மளுடைய ஆம்பிஷனை நோக்கியும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைமிங்கை வழிவகுக்கணும். ஓகேவா? ஸ்பெசிஃபைடா இருக்கணும் உங்க கோல்ல. அதோட மெஷரபிள் டைமிங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டைமிங்குள்ள நீங்க அதை ரீச் ஆகுறதுக்கு அது ரிலேட்டடான எல்லாத்தையும் தேடி தேடி நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். இன்னைக்கு வெனஸ்டே, இன்னைக்கு ஒரு பாடம் நடத்திருக்காங்க, நான் சனிக்கிழமைக்குள்ள அதை முடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். சனிக்கிழமைக்குள்ள முடிக்கலாம்னு நினைச்சேன், 2 நாளா எடுத்து வச்சு படிக்க உட்காந்தேன். வீட்டில் டிவி போட்டாங்க, டிவி பார்த்தேன். ஃப்ரெண்டு இந்த கேம் விளையாடலாம் கூப்பிட்டான், கேம் விளையாட போயிட்டேன் அப்படின்லாம் சொன்னா அந்த டைம்ல நம்ம முடிக்க முடியுமா பாடத்தை? முடிக்க முடியாதுல்ல. அப்ப எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுவோம், நான் நிறைய படிக்கணும்டா, டைமே பத்தல சொல்லுவோமா இல்லையா? கிடைச்ச நிறைய டைம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த 1 or 2 டேஸ்ல என்ன சொல்லுவோம், டைமே பத்தல, இந்த எக்ஸாம்க்கு இன்னும் 2 நாள் லீவ் சேர்த்தி கொடுத்துருக்கலாம், இன்னும் 2 பாடத்தை சேர்த்தி படிச்சிருப்பேன் சொல்றோமா? அதெல்லாம் அப்ப நம்மளுடைய தவறுகள். அந்த சின்ன சின்ன தவறுகளை நம்ம வந்து என்ன பண்ணணும், சரி பண்ண பார்க்கணும். இந்த வயசுல இருந்தே இப்ப இருந்தே அதை சரி பண்ண பழகுனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சின்ன கேம் மாதிரி பார்ப்போமா? நான் 1ன்னு சொன்னா எல்லாரும் கை தட்டணும், 2ன்னு சொன்னா சிரிக்கணும், 3ன்னு சொன்னா அழணும். அழகுனா சும்மா அப்படின்னு, 4ன்னு சொன்னா அமைதியாயிடும். ஒரு ஆக்டிவிட்டி செய்வோமா? நல்லா இருக்கா இந்த ஆக்டிவிட்டி? ஓகே, நம்பர் 1 2 3 4 2 1 3
கபிலுக்கு ஒரு கை தட்டலாம். ஈகிள்ன்றது என்ன அப்படின்னா எல்லா பேர்டை விடையும் ரொம்ப ஹைட்ல பறக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு, ஈகிள்க்கு ஒரு பெரிய விஷயம். யாரும் சொல்லாத வந்து சொல்லுங்க. ஓகே சூப்பர். அது வந்து ரொம்ப ஷார்ப்பா பார்க்கும். வேற என்ன? வேற இன்னொரு ஆன்சர். பச்சைக்குரிய தப்பான பிடிக்கும். வெரி குட் ராணி. பச்சைக்குரிய தப்ப மாட்டோம். பேர் என்ன? என்ன ஆகணும்னு ஆசை? ஓகே, அப்ப டாக்டர் ஆயிடணும். நான் கண்டிப்பா உங்க பிரின்சிபல்கிட்ட கேட்பேன். 9th பி கிருபாகரன் இன்னொரு 6 வருஷம் கழிச்சு காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டாரன் என்ன சார் கேட்கலாம்ல. ஸோ அப்போ உங்க குறியில இருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, தப்பக்கூடாது. சூப்பர். உண்மையே நல்ல விஷயம். 3 பேருக்குமே பாராட்டு. அதாவது ஈகிள் வந்து கழுகு ரொம்ப தூரம் பறக்கும், இறைய தேடி காத்திருக்கும், பச்சைக்குறி தப்பாது, ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். அதாவது அதோட ஹை பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஷார்ப்பா இருக்கும். எத்தனை கிலோமீட்டர்? நம்ம இந்த புளி பசிக்காத புள்ள தின்னாது நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அது சும்மா சப்பையெல்லாம் எந்த இறையும் சாப்பிடாம அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும். அந்த ஷார்ப்புக்காக அது இப்போ ஒரு மீனோ எதையோ ஒன்று பார்க்குது அப்படின்னா அப்படியே எக்ஸாக்டா அடிச்சு கொடுக்குமா. ரெண்டாவது இன்னொரு பவர் பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு கீழேயும் பறக்கும், மேகத்துக்கு உள்ள மேகத்தை தாண்டி ஹைட்லையும் பறக்கும். இப்போ மற்ற பறவைகள்லாம் மழை வந்தா, இன்னைக்கு கூட நல்ல மழை, நல்ல கிளைமேட் இல்லைங்களா, மழை வந்தா எல்லா பறவைகளும் அது கூட நோக்கி ஓட ஆரம்பிச்சோம். அது மேகத்தை தாண்டி மேலே போயிடும், மழையில நனையாது. ஸோ அந்த அளவுக்கு. இதுக்கு ஒரு கதை பார்ப்போமா? கதைனா எல்லாருக்கும் பிடிக்குமா? ஓகே. ஒரு டைம் வந்து ஈகிள் வந்து முட்டையிடுது. அப்போ அதுக்கு வந்து ஒரு காக்கா கூடு தான் கிடைச்சது. அந்த காக்கா கூட்டுக்குள்ள தான் முட்டையை விட்டுருது. முட்டை குஞ்சா பொரியும் போது அது மேலே பறந்து போயிடுது இறை தேடி. அது அந்த காக்கா கூட்டத்தோடையே வளருது. வளரும் போது ஒவ்வொரு நாளும் வந்து அது தன்னை ஈகிள் வந்து காக்கா கூட்டத்தோட வளரும் போது அதுவும் அந்த காக்கான்னு தானே நினைச்சிருக்கும். அது சின்ன போடா தானே இருந்திருக்கும், குஞ்சுக்கு தெரியாது இல்லையா அது கழுகுன்னுட்டு. டெய்லி அண்ணாந்து பார்த்து அது மட்டும் இவ்வளோ ஹைட்ல பறக்குதே, நம்மளால பறக்க முடியலையே, நமக்கு அப்படி பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இது இப்படியே தன்னுடைய காக்கை கூட்டத்தோடவே இருக்கு. அப்போ வந்து அந்த மரத்துக்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி வந்துடுது. அப்போ அந்த காக்கா, தாய் காக்கா என்ன சொல்றாங்க, குஞ்சுகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் இன்னொரு மரத்துல சேவ் பண்றாங்க. அப்ப இந்த கழுகுக்கு தோணுது, இந்த காக்காவா இருந்த கழுகுக்கு தோணுது, நம்ம வந்து இப்ப அம்மா கூட போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி மேல பறந்து பாக்குறோமே அப்படின்னு நினைக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அம்மா கிட்ட நீங்க போங்கம்மா, நானே பறந்து அந்த கூடுக்கு வந்துடுறேன் அப்படின் போது அது சில குஞ்சுகளா கொண்டு போய் அங்க சேகரிக்குது பத்திரமா. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா பறந்து கொஞ்சம் கடல் மட்டத்துக்கு போது, அடுத்த மட்டத்துக்கு போது மேகத்துக்கிட்ட போயிடுச்சு. மேகத்துக்கிட்ட போனோமே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரி பறந்துட்டோமே, மேகம் வரைக்கும் வந்துட்டோமே, அப்ப நம்மளாலேயே பறக்க முடியும் போல அப்படின்னு திரும்ப மேகத்தை தாண்டி பறந்து மேகத்துக்கு உள்ளேயும் போயிடுது. அப்பதான் அது உணருது நம்ம ஈகிள், கழுகு, காக்கா இல்லை அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாருமே ஈகிள் தான், ஓகேவா? நம்மளா என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால முடியாது, 100 மார்க்ஸ் எடுக்க முடியாது, மேத்ஸ் வராது, சயின்ஸ் பிடிக்காது, சோசியல் போரு, தமிழ் எழுதவே முடியல, இங்கிலீஷ் எழுதுனா கிராமர் மிஸ்டேக் சொல்றோமா? உங்க ஏஜ்ல இருந்து நாங்களும் வந்து சொல்ல, நாங்களும் அதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? பட் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடும்போது என்ன ஆகுது, அதெல்லாம் சுச்சுப்பியா தோணும். இப்ப நம்ம பட்டாசு வெடிக்க பயப்படுறோமா? இல்ல. பைக் கொடுத்தா ஓட்டுறதுக்கு யோசிக்கிறோமா? எத்தனை பேருக்கு ஆசை, இப்போ வண்டி கொடுத்தா எப்படி இருக்கும், ராயல் என்ஃபீல்டு புல்லட் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஓட்டுறதுனா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறது இல்லை. ஆனா இந்த பாடங்களை நினைச்சு மட்டும் பயப்படணும். ஏன்? நம்ம வந்து அதுக்கான சரியான நேரத்தை ஒதுக்காததுனாலதான் பயப்படணும். அதுக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கி நம்ம காக்கா கூட்டத்துக்குள்ளேயே இருந்தா கூட, அதாவது நம்மளை சுத்தி யாராவது உன்னால இது முடியாது அது முடியாது, சில டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கஷ்டப்படாதடா, பாஸ் ஆயிட்டா போதுடா சொல்றாங்களா இல்லையா?
சொல்லுவாங்கல்ல, இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, நீ எல்லாம் ரொம்ப படிக்கிற பையன்டா, சும்மா விளையாட்டுனா எங்களோட ஒரு படிப்புனா ஓடி போயிடுவ, எப்படி நீ தான் மார்க் எடுப்ப, ரெண்டுமே சொல்லுவாங்க இல்லையா? அதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், அவனையும் உன்னாலேயே முடியும்டா, நீயும் வந்து எங்களோட உட்கார்ந்து படி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க வைக்கணும். அப்ப நம்ம காக்கா கூட்டத்துக்குள்ளேயே வளர்ந்தா கூட என்னாலையும் கழுகு மாறி மேல நோக்கி போக முடியும், சொல்லி வச்சு என்னால மார்க் எடுக்க முடியும், சொல்லி வச்சு என்னால என் எய்மை அடைய முடியும். இனிமே அப்படி யோசிப்பீங்களா? யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? நீங்க இல்லனே தலையாட்டிட்டா. ஓகே, அந்த விதையை நம்ம இன்னைக்கு விதைப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விதையை என்ன பண்ணணும், விதைக்கணும். அடுத்து என்னன்னாலும் அதை நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த விதையை என்ன பண்ணணும், விதைக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் விதையை விதைச்சிட்டோம், அதனால இதை தண்ணி ஊத்துறதா நினைச்சுக்கோமா? என்ன வாங்கணும்னு நினைக்கிறது விதைப்பா, அதை நான் ஆகியே தீருவேன் அப்படிங்கிறது தண்ணி. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுவோம், சரியா? இப்போ நம்ம 50 மார்க் எடுக்கிறோம்னா அடுத்தது 70 ஆகும், 70 90 ஆகும், 90 100 ஆக்கிடலாமா? ஈஸியா என்ன பண்ணிடலாம், 100 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அப்போ ரெண்டாவது விதை என்ன, தண்ணி. ஃபர்ஸ்ட் விதையை வச்சுட்டோம், என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிடுவோம் இன்னைக்கு. அடுத்து அதை அடையிறதுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சோம், அதை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம அடைச்சிருவோம், ஓகேவா? அடுத்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிளக்கார்டு எடுக்கலாமா? யார் தெரியுங்க? வாங்க வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க, ஆளுக்கு ஒரு கார்டு எடுங்க, அதை அடுத்தடுத்து வச்சுக்கோங்க. தூக்கி காட்டு. ஓகே, இவர் வந்து டைரன் போகஸ். யாரு? இவரை பத்தி எதாவது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, நீங்க என்ன எடுத்திருக்கீங்க? ஓகே, சோனல் சர்மா. அடுத்து பார்ப்போம். இப்போ இவங்களை பார்த்துருவோம். அக்கா வாடிங்க. தம்பி பேனா வாங்க. தம்பி உங்க பேர் பேரு? பேனா வாங்க. ஓகே, சரி, பேசக்கூடாது பேசக்கூடாது. 4 1 ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது டைரன் போகஸ். டைரன் போகஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூடை பந்து வீச்சாளர், பாஸ்கெட் பால்மேன். பாஸ்கெட் மேன், ஓகேவா? பாஸ்கெட் பால்னா எப்படிப்பா விளையாடணும், என்ன பாஸ்கெட் பால்னா கீழே தள்ளுவாங்க, தட்டி கோல்ல போடுவாங்க. அந்த கோல் எவ்வளவு ஹைட்ல இருக்கும்? 6 to 7 feet இருக்கும். அவரோட ஃபீட் என்ன தெரியுமா? போட்டோல பார்த்தா தெரியுதா? 5.3 தான் அவரோட ஹைட். டைரன் போகஸ் அப்படிங்கிறவர் நிறைய தங்க பதக்கம் வாங்கி இருக்காரு. அவருடைய ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 5.3 தான். அவருக்கு கூடை பந்துக்கு விளையாட போகணும்னு ரொம்ப ஆசை. நல்லா விளையாடுவார், படிக்கிற காலங்களிலே ஸ்கூல்ல விளையாடுவாரு. அவங்க பிடி சார்லாம் வந்து அவங்களை என்கரேஜ் பண்றாங்க. பட் சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஏய், நீ என்னடா இவ்வளவு குள்ளமா இருக்க, கூட பந்து விளையாடணும்னு ஆசைப்படுற, உன்னால அதுல பால போட முடியுமா, என்ன பண்ண முடியுமா, பால போட முடியுமா, நீ முன்ன தூக்குவியா, அந்த கூடை பந்து அந்த பேஸ்கெட் இருக்க அந்த ஹைட்ட உன்னால டச் பண்ண முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு அவர் என்ன வாங்கியிருக்காரு, தங்க பதக்கம்லாம் வாங்கியிருக்காரு. சும்மா இல்லை, அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா நான் உங்களுக்கு சொல்றேன். அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி. அவங்களுடைய அப்பா சப்போர்ட் இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் வேலைக்கு போவாங்க. ஸோ இவரும் சின்ன வயசுல இருந்தே வேலைக்கு போய் தான் படிப்பாரு, இந்த கூடை பந்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு? இப்போ இங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, இல்ல உங்க அம்மா அப்பாலாம் இருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க? 7 hours 8 hours, ஒரு ஹையஸ்ட் 10 hours வைக்கலாமா? ஏன்னா இப்போ துணி கடை சில அந்த மாதிரி
கடையில் இருக்கும். ஆனா இவரு 16 மணி நேரம் உழைப்பாராம். எத்தனை மணி நேரம்? என்னெல்லாம் வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையெல்லாம் பார்ப்பாராம். ஏன்னா ரொம்ப மினிமம் ஃபேமிலி, நடுத்தர குடும்பம். அவருக்கு கூடைப்பந்து வீச்சாளராக வரணும்னு ரொம்ப ஆசை. அப்போ அவர் சாப்பிட்டு கிடைக்கிற ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தூங்கி ஒரு 16 மணி நேரம் உழைச்சாதான் அவரால் என்ன ஆக முடியும்? படிக்கவும் முடியும், கூடைப்பந்துக்கு போகவும் முடியும். அப்ப அவருக்கு ஒரு என்ன இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கூடைப்பந்து வீச்சாளராக வந்துடுவேங்கிறது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கைன்னு யார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? இல்ல, அடுத்து உங்களுக்கு கொடுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை. ஏன்னா நான் ஒரு கூடைப்பந்து கூடைப்பந்து வீச்சாளராக ஆயிட்டா நம்மளுடைய ஒர்க் டைம் குறையும்னு ஒரு நம்பிக்கை. நம்ம லைஃப்ல சாதிச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிடும், நம்ம இவ்வளோ மணி நேரம் உழைக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி இது வரைக்கும் அவர் 17 பதக்கங்களை வென்றிருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா அவருக்குள்ள இருந்தது நம்பிக்கை. இப்ப நம்ம இதுல என்ன விதையை கத்துக்கணும்? இப்ப என்ன விதை? அடுத்து நம்பிக்கை. என்ன கோல்னு டிசைட் பண்றோம், அந்த கோலுக்கு ஒர்க் பண்றதுக்கு தண்ணி ஊத்த போறோம், அதுவா நான் மாறிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கை வேணும் இல்லையா? நம்பிக்கை தானேப்பா லைஃப். ஆமாவா இல்லையா? நான் இந்த மார்க் எடுத்துருவேன், இன்னைக்கு ஸ்கூல் போயிடுவேன், இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சிருவேன், இப்போ நான் நம்பிடுவேன்ல. நேற்றே நம்ம பிளான் பண்ணிட்டோம், இன்னைக்கு திருக்கோயிலூர் வர போகிறோம், உங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க போகிறோம்னு. காலையில் நம்ம திருச்சியில் கிளம்பும் போது நல்ல மழை. அப்போ எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, என்ன மழை வந்தாலும் என்ன தடை வந்தாலும் இன்னைக்கு நம்ம கிளம்பி போய் இந்த கிளாஸ் எடுத்துட்டு வந்துடுவோங்கிற நம்பிக்கை தானே இன்னைக்கு நினைக்க வச்சிருக்கீங்க. அதுதானே இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆமாவா இல்லையா? அப்ப தைரல் போகஸோட நம்பிக்கை 5.3 அடிலாம் ஒரு விஷயமே இல்லை. 6.5 feet இருந்தவங்களோட எல்லாம் விளையாண்டு 7 feetக்குள்ள இருக்கிற கூடைப்பந்துக்குள்ள என்ன பண்றாரு? பாலை த்ரோ பண்றாரு, பண்ணி ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்தது அவங்க செலக்ட் பண்ணது வந்து யாரு அப்படின்னா சோனல் சர்மா. சோனல் சர்மாவை பத்தி பார்ப்போமா? இவங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான். இவங்க பிறந்தது படிச்சது எல்லாமே ராஜஸ்தான். இவங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால் வியாபாரம் செய்யற ஃபேமிலி. இவங்க கூட பிறந்தவங்க 3 அண்ணன்கள், ஒரு தங்கை. ஓகேவா? எல்லாரும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? டயர்ட் ஆகிற மாதிரி இருந்தா நம்ம ஒரு சின்ன கேம் மாதிரி வைப்போம். இவங்களை பத்தி சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி வைப்போமா? போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல. ஓகே, சோனல் சர்மா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, ஒரு பால் வியாபார குடும்பம். பால் வியாபார குடும்பம்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க யாருக்கும் தெரியுமா? சாணி அள்ளுவாங்க, தப்பு இல்லை, அதெல்லாம் செய்வாங்க. செஞ்சாலும் மாட்டுத்தோடும் சுத்தமா இருக்கும். அடுத்து பால் கறக்கணும், அந்த இடத்த பெருக்கணும், மாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், எல்லா வேலையும் செய்வாங்கல்ல. இவங்க தான் வீட்டுக்கு மூத்த மகள். அப்போ இவங்க டெய்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த வேலையெல்லாம் தொடர்ந்து செய்வாங்க. சரிங்களா? செஞ்சுட்டு தான் ஸ்கூல் போவாங்க, போய் படிப்பாங்க. அவங்க படிப்பு மேல பயங்கர ஆர்வம். ஓகேவா? அவங்க படிச்சு இன்னைக்கு என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே ஒரு ஜட்ஜா இருக்காங்க, ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்காங்க. ராஜஸ்தானுடைய உயரிய அவார்டை வாங்கியிருக்காங்க. சரியா? அது என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராஜஸ்தானி ஸ்பெஷல் அவார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவங்க இப்ப படிக்கணும்னா நம்ம எதுல உட்காந்து படிக்கிறோம்? பெஞ்சு இல்லைன்னா டேபிள், வீட்லனா ரூம்ல கம்ஃபர்ட்டா ஒரு சோஃபா, கட்டில், ஒரு திண்ணை, அந்த மாதிரிலாம் உட்காந்து படிக்கிறோமா? ஆமா தானே? திண்ணைகளெல்லாம் உட்காந்து படிக்க மாட்டோமா? ஸ்டடி ரூம் தான். புரியுது? தனியா தரையில உட்காந்து. ஓகே, தரை எப்படி இருக்கு நமக்கு?
நல்லா இருக்கு. ஒரு சிமெண்ட் தர, ஒரு டைல்ஸ் அந்த மாதிரி நல்லா இருக்கு. அவங்க படிக்கணும்னா ஒரு பால் வியாபார குடும்பம் தானே, 2-3 தகர டப்பாவை சேர்த்தி போட்டு அது மேல உட்காந்து படிப்பாங்க. தர கூட இல்லாத வீடு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கூரை வீடு, ஒரு தரை கூட இல்லாத வீடு, ரொம்ப குளிராக இருக்கிற சமயத்துல தகர டப்பாவை, அந்த பால் சமைக்கிறதுக்கு நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தகர டப்பாவெல்லாம் போட்டு தகர டப்பா மேல உட்காந்து பால் தீன கவுத்து போட்டு புக்கை வச்சு படிப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆனா அவங்க எதனால அப்படி படிச்சாங்க? அவங்களும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறணும், அதை விட ஒரு ஹையர் இதுக்கு வரணும். நாளைக்கு என்னோட குடும்பம், என் ஊர்ல இருக்க குழந்தைகள் இப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய நான் மாறணும், என் ஃபேமிலி மாறணும், என் ஊர் மாறணும் அப்படின்னு விடாம படிச்சு சிவில் சர்வீசஸ்லாம் எழுதி அவங்க எடுத்தோடனே லாயர் ஆகுறாங்க. அந்த லாயர்ல இருந்து ஒரு எக்ஸாம் எழுதி இம்மீடியட்டா அவங்க ஜட்ஜ் ஆகுறாங்க. ஒரு 22 வயசுல ஜட்ஜ். யோசிச்சு பாருங்க, டிவில ஜட்ஜ் எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? சினிமால எல்லாம் காட்டுறாங்களா? எப்படி காட்டுவாங்க ஜட்ஜஸ் எல்லாம்? ஏஜ்ல அதெல்லாம் காட்டுறாங்க. பட் அவங்க அதெல்லாம் படம். இவங்க ரியல் லைஃப்ல தன்னுடைய இளம் வயதுல ராஜஸ்தான்ல ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் அப்படியா மாறி இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா விடாமுயற்சி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க? விடாமுயற்சி சொன்னீங்கல்ல, அவருக்கு கோகுலுக்கு சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா, அந்த விடாமுயற்சி இவங்க பண்ணாங்க. ஏன்னா எங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால நல்லா படிச்சு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஜட்ஜா மாறிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? இப்போ ஒரு ரோக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? சரி, 10ன்னா 5 பேரா? கொஞ்சம் கேப் பண்ணிக்கோங்க. ஓகே, 6 பேர் இருந்தாலும் ஓகே. அப்படியே ஜஸ்ட் மிடில் ஒரு கேப் மட்டும் விடுங்க. போதும்
அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் எம்ப்ளாய்மெண்ட் வேலை போட்டுருக்காரு. பாவர்ட்டிலாம் கம்மி பண்ணிட்டு என்ன ப்ராப்ளமோ அதை கிளியர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் சைடெல்லாம் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா, அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அவர் எவ்வளவு அழகா சொன்னார் பாத்தீங்களா? சூப்பரா சொன்னார். அன்எம்ப்ளாய்டு எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆக பார்ப்பேன். அவர் மூணாவது ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, பாவர்ட்டியும் இது பண்ணுவேன், ஆனா ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாத இடத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும், அதுவும் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். ஸோ சூப்பர். இந்த பக்கம் பெண்கல்வி முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தணும்னா அப்புறம் விளையாட்டு சார்ந்த துறைகளுக்கு நல்ல வழக்கு மணி கோர்ட்டு இல்லாமல் நல்லா பண்ணுவேன். நெக்ஸ்ட் மாணவர்களுக்கு உரிய அதிகமான கல்வி திட்டத்தை வழங்கும். பின்னாடி இருந்து வாங்க. முன்னாடி எல்லாம் சொல்றாங்க, பின்னாடி வாங்க. அந்த லாஸ்ட் ரோ யாராவது அந்த லாஸ்ட் ரோல இருந்து யாராவது வரணும். ஷூ நம்பர் 4 லாஸ்ட் ரோல இருந்து யாராவது வரணும். என்னப்பா எந்திரச்சி வரதுக்கு? சரி, இந்த பக்கம் யாராவது வரலாம் லாஸ்ட் ரோல இருந்து. எனக்கு அந்த பக்கம் ஒரு ஆன்சர் வரணும், ஏன்ச்சு வரணும். ஓட்டுக்கு காசு வெரி குட். வாய்ஸ்க்கு நல்ல எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லணும். கிளாப் பண்ணுங்க. என்ன வாங்கணும்? ஐடி கம்பெனி ஜாப். ஐடில மேனேஜ். சூப்பர். ஐடி கம்பெனி வேணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. நல்ல பதில் பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, யங்ஸ்டரோட இருந்தா நமக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கும். எவ்வளோ ஆன்சர் சொல்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்து இந்த லாஸ்ட் ரோ எனக்கு ஆன்சர் வரணும். எனக்கு இந்த மிடில் இருந்தா வந்துருவாங்க. லாஸ்ட் ரோ ஒரு ஆன்சர் வரணும். அப்போ உங்களுக்கு ஆம்பிஷனே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். நல்ல பெரிய போதைப் பொருள் தவிர்ப்பு நிச்சயம் பெரிய விஷயம். இன்னைக்கு அது நம்மளுடைய சமுதாயத்தை எங்க கொண்டு போயிட்டு இருக்கு? பெரிய அழிவை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்மளாம் இப்ப திருக்கோயிலூர்ல இருக்கோம். சமீபத்துல நம்ம பக்கத்து ஊர்லயே கள்ளக்குறிச்சி, நமக்கான மாவட்டம், என்ன நடந்தது? கள்ளசாராயத்தால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அம்மா அப்பாவை இழந்துட்டு நிக்கிறாங்க இல்லையா? இங்க பேசக்கூடாது. நீங்க பேசி சிரிச்சீங்கன்னா அப்புறம் நான் இல்லை எனக்கும் சொல்லுங்க, நானும் சிரிப்பேன். ஓகேவா? அடுத்து அந்த லாஸ்ட் ரோ. நம்மலாம் சிஎம்ஏ ஆக மாட்டோம் மேடம், ஏன் எங்களை கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, அங்க ஒரு பையன் எதிர்ச்சா உட்காந்துட்டான். நான் போறதுக்குள்ளையாவது எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும் தம்பி, கண்டிப்பா. செஷன் முடிஞ்சு நான் கிளம்புறதுக்குள்ளையாவது எனக்கு ஆன்சர் வரணும். சூப்பர். இது ஒரு சின்ன பிரேக்கா இருந்ததா? அடுத்து திரும்ப போலாமா? என்னென்ன விதைலாம் இப்ப நம்ம பார்த்திருக்கோம்? நமக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். அந்த ஆம்பிஷனை நமக்குள்ள விதைக்கணும். அதுக்கு தண்ணி ஊத்துறது என்ன? நம்பிக்கை. அடுத்து உரம் போடுறதுன்னு வச்சுக்கலாமா? விடாமுயற்சிய அப்பப்போ உரம் போடணும். அப்பப்போ என்ன பண்ணணும்? நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒரு கார்டு நானே எடுக்கவா? யாராவது எடுக்கிறீங்களா? வாங்க. இல்ல, அவர் வந்துட்டார். ஃபர்ஸ்ட் இவர் யாரு? பேர் அதே படிக்கலாம். ஸ்டீவ் ஓஸ்னியா. இவர் யாருன்னு யாருக்கா தெரியுமா?
தெரியுமா? யாருக்குமே தெரியலையா? நீங்க எல்லாரும் மொபைல் யூஸ் பண்றீங்களா? இல்ல நீங்க தெரியாதுன்னே ரொம்ப நல்ல பிள்ளைங்க மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே, மொபைல் யூஸ் பண்றோம். மொபைல்லே எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன கனவு அது? விளையாடுறது இல்லப்பா, இந்த போனை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்பர் 4 1 ஓகே, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் போனை விரும்பியவர். ஓகேங்களா? இப்ப தெரியுதா அவர் யாருன்னு? ஆப்பிள் போனை ஸ்டீவ் ஓஸ்னியாக் அப்படிங்கிறவர் ஆப்பிள் போனை நிறுவியவர். இவரை பத்தி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஆப்பிள் போன்ல அவரை இன்ட்ரோ பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அப்ப இப்ப நான் இந்த பக்கம் பண்றேன், நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா இப்ப நம்மள என்ன ஸ்டீவா நினைச்சுக்கோ, நீங்க எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? அப்ப என்னெல்லாம் கேள்வி வரும்? சார் எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? அதுல என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணிருக்கீங்க? என்ன மதர் போர்டு, என்ன சாஃப்ட்வேர், என்ன ஒரு சயின்டிபிக் அதுல இருக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. 1008 கேள்வி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். இவர் ஸ்டீவ் வந்து அப்படியே அமைதியா இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? அமைதியா இருந்துட்டு எல்லாரும் உங்க கொஸ்டினை கேட்டு முடிச்சிட்டீங்களா? கேட்டுட்டோம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்ப யார் சைலண்ட் ஆயிட்டாங்க? ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்ப இவர் சிம்பிளா ஒரு விஷயம் சொன்னாராம். ஒரு இதுவும் அலட்டல் இல்லாம அப்படி கேஷுவலா, எனக்கு பிடிச்சதுனால நான் செஞ்சேன். அவங்க ரிசல்ட் என்ன சொன்னாரா? அந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்காங்க. அதுல என்ன மெக்கானிசம் இருக்கு அது இதெல்லாம் ஆராயாம அதை பத்தி எல்லாம் சொல்லாம இவங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறாங்க. வேணா பேக்கரோட ரெடியா இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆப்போனன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்ம டெவலப் ஆயிடுவோம், நம்ம பேர் வாங்கிடுவோம்னு இருப்பாங்கல்ல. எல்லாரோட கண்களும் கழுகு பார்வை மாதிரி அவர் வீட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலா, எனக்கு பிடிச்ச தொழில், எனக்கு பிடிச்ச விஷயம், இதுல நான் சாதிக்கணும்னு நினைச்சேன், அதோடைய விளைவு தான் ஆப்பிள். ஆப்பிள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் பிடிக்கும் தானே? பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? ஸோ அந்த நேம் கூட அவர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஆப்பிள் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப நம்ம பிடிச்சதை செய்யணும். என்ன செய்யணும்? பிடிச்சதை செய்யணும். சும்மா பேருக்காக இன்னைக்கு அந்த மேடம் வந்தாங்க, ஏதோ கிளாஸ் எடுத்தாங்க, அதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன். ஏன்னா பின்னாடி டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ல நாளைக்கு கேட்பாங்க, ஆமானே தலையாக்கலாம், நம்ம நாளைக்கு ஆன்சர் பண்ணலன்னா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுங்க. நான் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணிட்டு நான் ஒரு ஜாபுக்கு போகணும், இல்லை நான் 12th முடிச்சு ஒரு MBA MCA பண்ணிட்டு ஒரு IT போகணும், இல்லை நான் எங்க அப்பாவோட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையே மாணவர்கள் நீங்க ரொம்ப உருவாங்க. உங்களுக்கு பிடிச்ச விதையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? போடணும். இப்போ அம்மா வந்து முதல் நாள் என்ன கேட்பாங்க? ஒரு நைட்டு நீங்க டிஃபன் சாப்பிடுறீங்க, அப்ப எல்லா அம்மாக்களும் ஒரு வார்த்தை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? டிஃபன் நல்லா இருந்துச்சா? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அடுத்த क्वेश्चन என்ன கேட்பாங்க? இல்ல யாராவது ஒருத்தர் சொல்லி இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்ல அதை தவிர்த்து, அது நல்லா சாப்பிட்ட பிடிச்சிருச்சு அதெல்லாம் ஓகே, அதை தவிர்த்து இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க. நாளைக்கு என்ன சமைக்கட்டும்? பாயிண்ட் யார்? நீ தான் சொல்லி அவனுக்கு ஒரு பேனா கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு என்ன சமைக்கணும் கேட்பாங்களா? எதுக்காக அதை கேட்கறாங்க அம்மா? வெரி குட். நமக்கு பிடிச்சதை செய்யணும். பார்த்து பார்த்து ஒவ்வொரு நேரமும் மகன் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், வந்த உடனே சாயந்தரம் இதை செஞ்சு கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும், இந்த சுண்டல் சாப்பிட மாட்டான், இந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவான், இந்த பிஸ்கட் தான் சாப்பிடுவான். அதே மாதிரி அப்பா
சொல்லுவாங்களா? இந்த கலர் ஏன்னா வாங்குனீங்க, அதை நம்ம பையனுக்கு பிடிக்காது சொல்லுவாங்களா? அவனை கூட்டிட்டு போய் அவன் விருப்பத்துக்கு வாங்கி கொடுங்க சொல்லுவாங்களா இல்லையா? நல்ல சத்தமா சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சாப்பாடு, ஸ்கூல் பேக்கு, பவுச், நம்ம கட்டுற வாட்ச், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாத்துலயுமே நம்ம எதை ஆசைப்படுறோம்? நமக்கு பிடிச்சத ஆசைப்படுறோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு பிடிச்ச விதையை விதைக்கணும். ஓகேவா? நமக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுக்கணும். சயின்ஸ் குரூப் வேணும்னா எனக்கு சயின்ஸ் குரூப் தான் வேணும்னு இல்லைங்க. காமர்ஸ் குரூப் வேணும்னா எனக்கு காமர்ஸ் குரூப் தான் வேணும். அப்ப அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுங்க, நல்ல விஷயத்துக்கு அடப்படிங்க. இல்லப்பா நான் இதை படிச்சு அடுத்து இதை பண்ணனா நான் நல்லா வருவேன் அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒத்துக்குவாங்க. இப்போ நான் ஒரு 300 மார்க் எடுத்துட்டு காமர்ஸ் குரூப் கேட்டா கொடுப்பாங்களா ஸ்கூல்ல? அப்ப நம்ம பிடிச்சத வரணுங்கிறதுக்காக அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கும் நம்மளோட எப்படி இருக்கணும்? ஹை லெவல்ல இருக்கணும். அப்போ இதுதான் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற ஒரு பாடம். நம்ம பிடிச்சத செஞ்சா நம்ம என்ன ஆயிடுவோம்? பிகம் எ செலிபிரிட்டி. செலிபிரிட்டினா நமக்கு பிடிக்கும்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ஆமாவா இல்லையா? யார் இருக்கலாம்? விஜய் இருக்கலாமா? சூர்யா இருக்கலாமா? சூர்யா வேண்டாமா? சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, அவங்க எல்லாம் இருந்தா ரொம்ப ஓகே. 4 3 அவங்கெல்லாம் வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஏன்? அவங்கெல்லாம் செலிபிரிட்டி. ஆனா ஒரு விஷயம், அவங்களுக்கும் அது தொழில். ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு ஆக்டிங் பிடிச்சதுல செஞ்சதுனால இன்னைக்கு விஜய் ஒரு பிகம் எ கிரேட் செலிபிரிட்டி. அப்படிதானே? அஜித் ஒரு நல்ல செலிபிரிட்டி. சோ அவங்கெல்லாம் அவங்க பிடிச்ச வேலையை செஞ்சாங்க. அப்ப நம்மளும் நாளைக்கு செலிபிரிட்டியா வரணுமா இல்லையா? நாளைக்கு நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகி லட்சுமி வித்யாலயால வந்து நின்னா எவ்வளவு ப்ரௌடா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் படிச்ச ஸ்கூல் வருவீங்களா? வரமாட்டீங்களா யாரும் ஸ்கூலுக்கு? இன்னைக்கு ரீயூனியன் கேள்விப்படுவோமா எல்லாரும்? ஸ்கூல்ஸ்ல நடத்துறாங்க, காலேஜஸ்ல நடத்துறாங்க, டீச்சர்ஸ் நடத்துறாங்க. காரணம் என்ன? அவங்க படிச்ச பள்ளி, அவங்க படிச்ச கல்லூரி, நான் இன்னைக்கு இன்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப நம்ம பிடிச்ச தொழில, பிடிச்ச படிப்பை படிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம என்னவா வருவோம்? செலிபிரிட்டியா வருவோம். ஓகே, அடுத்து யாராவது ஒருத்தர் வந்து கார்டு எடுக்கலாம். இவர் பேர் வந்து ஜியோஃப்ரி முட்டாய். இவர் யாருன்னு தெரியுதா? என்ன மேடம் முட்டாய் கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட் மேம். இவர்கிட்ட ஒரு சாக்லேட். ஓகே, நம்பர் 4. ஓகே, இவருடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜியோஃப்ரி முட்டாய். இவர் வந்து ஒரு அத்லெட். சரிங்களா? என்னன்னா மாரத்தான் ஓடணும்னா நமக்கு என்னெல்லாம் வேணும்? ஸ்டாமினா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே வேணும் இல்லையா? இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா கென்யாவை சேர்ந்தவர். சரியா? மாரத்தான்ல ஓடக்கூடியவர், கென்யாவை சேர்ந்தவர், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் இவரோட ஃபீல்டு. ஓகேவா? இவர் இன்னைக்கு லண்டன், அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு அவார்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு, விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்கெல்லாம் போயிட்டு? இவரும் கென்யாவை சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான். முன்ன ஒருத்தருக்கு நம்ம சொன்னோம்ல, யார் பேருக்கு சொன்னோம்? அவர் 16 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார்னு போகஸ்க்கு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இவரும் ஒரு சைல்ட் லேபர். அவங்க அப்பாவும் வேலைக்கு போறவங்க, அவங்க அம்மாவும் வேலைக்கு போறவங்க, இவரும்
எக்கு, ஃப்ரூட்ஸு, அந்த கேலரிஸ் எடை போட்டு ஃபிஷ்ஷு, நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துப்பாங்க இல்லையா, காய்கறிகள், கீரைகள். இவருக்கு இந்த சாப்பாடே தட்டுப்பாடு. யோசிச்சு பாருங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை மனுஷன் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாரும் பசி தாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றோம். 2 நாள் 3 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடக்கூடியவர் அவர் யோசிக்கிறார், லைஃப்ல நான் எதையாவது பண்ணணும், என்னோட சாப்பாட்டு வறுமையை போக்கணும். நல்லா கவனிங்க, அவர் பெரிய ஆளாகணும், செலிபிரிட்டி ஆகணும் அதெல்லாம் இல்லப்பா. அவருடைய பேஷன், ஆசை, லைஃப் அச்சீவ்மெண்ட், என்னுடைய சாப்பாட்டு வறுமையை போக்கணும். நான் இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டேன், ஒரு பேஷன், நான் மாரத்தான்ல இன்னைக்கு ஒரு அத்லெட்டிக்கா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அவரை நோக்கி அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வரும், அவருக்கு பிரைஸ் வின்னிங்ஸ், கேஷ் அமௌண்ட்ஸ்லாம் வரும். அப்போ 3 வேளை அவர் சாப்பிடலாம்ல, ஆமாவா இல்லையா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழல். இவர் கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்துக்கிட்டே மாரத்தான் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றாரு, ஓடுறாரு, அவார்ட்ஸ் நிறைய வின் பண்றாரு. இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது லண்டன்ல அவருக்கு ஒரு மாரத்தான் குவாலிஃபர் ஆகுது. அந்த மாரத்தானுக்கு போகணும். மாரத்தான் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அத்லெட்டிக்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு பசிக்குது, ஏற்கனவே சாப்பிடல, பசிக்குது. நைட்ல இருந்து யோசிக்கிறாரு, நம்ம ஏதாவது நமக்கு பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சோம், நம்ம சாப்பிட்டுட்டு காலையில போயிடுவோம், முடியல, பசிக்குது. அப்போ இந்த மாரத்தான்ல கடைக்கெல்லாம் போடுவாங்கல்லப்பா, அட்வர்டைஸ்மெண்ட் ஷாப்ஸ்லாம், அங்க உள்ள ஒருத்தர் கிட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. எப்படி? காலில் விழுந்து கெஞ்சுறாரு, எனக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓடிக்கிறேன், நான் 2 நாளா ஓடலை, சாப்பிடல அப்படின்ட்டு. அப்போ அந்த கடைக்காரர் ரொம்ப நிகழ்ச்சியாகி, ஐயோ காலெல்லாம் விளையாடப்பா எதிரி அப்படின்னு சொல்லி ஃபுட்டு கொடுத்துட்டு ஓடுறாரு. அவருடைய அந்த வறுமை, அப்போ மனசுல வேதனை இருந்திருக்கும்ல. நம்மளா இருந்தா என்ன நினைப்போம், எங்கேயாவது வேலைக்கு போயிடுவோம், நமக்கு எதுவும் படிப்பு அதெல்லாம் வேண்டாம், 3 வேளை சாப்பாடு போடுற வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தோணும். அவர் அந்த வறுமையை போக்க மாத்திக்கணும் தான் மாரத்தான்ல இறங்குறாரு. அதை நினைச்சுக்கிட்டே ஓடுறாரு, நான் இதை ஓடி ஜெயிச்சு நான் ஒரு அத்லெட்டா வின்னாய் இந்த உலகத்துக்கு காமிச்சு என் வறுமையையும் என் குடும்பத்தோட வறுமையையும் என் பகுதியில் சுற்றி இருக்க எல்லாரோட வறுமையையும் போக்குவேன் அப்படின்னு சொல்லி ஓடி 75 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிக்கிறார். அந்த 75 லட்சம் ஜெயிச்சுன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, 30 லட்சம் அவர் படிச்ச ஸ்கூலுக்கு கொடுத்தாரு. கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போடுங்க, அவங்களுடைய படிப்புத்துறையும் விளையாட்டுத்துறையும் கவனிங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு அவர் பெரிய ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அவருடைய வறுமை போயிருக்குமா இல்லையா? போயிருக்கும். ஸோ அப்போ பேஷன், என் வறுமையை நான் மாற்றியே காட்டணும் அப்படிங்கிற பேஷன் அவருக்குள்ள இருந்தது. அந்த விதையை நம்ம விதைப்போமா? என்னுடைய அம்மா அப்பாவை விட என் லைஃப்ல நான் நல்லா வரணும். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றாங்களா, அவங்க பையன் என்ன படிக்க வச்சிருவான் பெருசா அப்படிலாம் சொல்லுவாங்களா? அம்மா அப்பாலாம் சொல்றாங்களா? எனக்குலாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபேமிலியில எல்லாரும் முன்னாடியும் நீ ஜெயிச்சு காமிச்சு இன்னார் மகள் இன்னார் மனைவி அப்படின்னு பேர் எடுக்கணும். அந்த மாதிரி அம்மா சொல்றாங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிருக்கன்னு, நல்ல மார்க் எடுத்திருக்கன்னு சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஃபீஸ் கட்ட எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸ், அடுத்து நம்மளுடைய யூனிஃபார்ம், நம்மளுடைய புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய அம்மா அப்பா நமக்காக நாளைக்கு நம்ம பையன் நல்லா வந்துடணும் அப்படின்னு உங்களுக்காக உங்களை நோக்கி கனவுல காண்ட அவங்க பின்னாடி இருந்து உங்களை புஷ் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த புஷ்ஷை பாரமா நினைக்காம அந்த விதையை பேஷன், நான் இதுவா மாறி என் அப்பாவை காப்பாத்துறேன், லைஃப்ல நான் என் அம்மாவை காப்பாத்துறேன், கடைசி வரைக்கும் அவங்கள நல்லபடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓல்டேஜ் ஹோம்ஸே இருக்கக்கூடாது, ஆமாவா இல்லையா? 3 வேளை நம்மளை பார்த்து நமக்கு உணவு உண்ண தாயை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போய் ஒரு இடத்துல விடக்கூடாது. ஸோ அப்போ அவங்களுக்காக உங்க பேஷனை நோக்கி ஓடுங்க. அந்த விதையை நம்ம விதைப்போமா? விதைக்கலாமா?
ஓகே சூப்பர். அடுத்த ஒரு கார்டு எடுக்கலாமா? இது லாஸ்ட் கார்டு. வாங்க வாங்க, ரொம்ப நேரமா ஆசைப்படுறது எடுத்துட்டு இதை எடுத்துட்டு. சூப்பர், பெரிய கிளாப் கொடுக்கலாமா? ஓகே, இது என்னது? பட்டர்ஃப்ளை. ரொம்ப நல்ல கார்டா எடுத்திருக்கீங்க. பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை எவ்வளவு பிடிக்கும்? இப்ப இந்த ஹால் முழுக்க பட்டர்ஃப்ளை சுத்தினா எப்படி இருக்கும்? அப்படியே செம்ம ஜாலியா இருக்கும். பட்டர்ஃப்ளை என்ன கலர்லலாம் இருக்கும்? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. உட்காந்தே ஒவ்வொருத்தரா கையை தூக்கி சொல்லுங்க. சொல்லுங்க. ஒய் ஆல் கலர்ஸ் அதுல ஆன்சர் சொன்னா எப்படி பார்க்கறது? ஓகே, yellow, orange, red, blue, black, okay, number 4. ஓகே, எல்லா கலர்ஸ்லயும் அதுதான் ஆன்சர். ரெட், green, orange, black, white. சில இதுல ரெண்டு கலர், மூணு கலர்லாம் கலந்துருக்கு. அந்த பட்டாம்பூச்சி எப்படிப்பா வருது? அது யாருக்காவது தெரியுமா? இங்க வந்து சொல்ல முடியுமா? நீங்க சொல்றீங்களா யாராவது? வாங்க வாங்க, அந்த பாய் இருக்க, நான் பின்னாடி அவர் வரீங்க. அந்த சைக்கிள், பட்டர்ஃப்ளையோட சைக்கிள் அப்படியே சொல்லுங்க. முதல்ல கேட்டர்பில்லர் இப்படி கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையா மாறும். பட்டர்ஃப்ளை வந்து எக் பொரிச்சு அதுல வந்து கேட்டர்பில்லர் ஒரு கேட் வந்து பட்டர்ஃப்ளையா மாறும். என்ன வாங்கணும்னு ஆசை? என்ன நிறைய பேர் பைலட்டே சொல்றீங்க. ஓகே, என்ன வாங்கணும்னு சொன்னீங்க எல்லாரும். அப்பா என்ன பண்ணிடுவோம்? ஐடனும் என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, கேட்டர்பில்லர் தான் பட்டர்ஃப்ளையா மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன புழு வருது. ஆமாவா? லாவா? சாப்பா? அந்த புழு பாத்தீங்க அப்படின்னா நிறைய இலைகளை சாப்பிடும். என்ன சாப்பிடும்? அது வந்து பச்சை காலங்கள்ல மட்டும்தான் உணவா எடுக்கும். நிறைய இலையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது சாப்பிட்டு அடுத்து என்னவா மாறும் பாத்தீங்கன்னா ஒரு ஜெல். அந்த ஜெல் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னைத்தானே சாப்பிடும். என்ன பண்ணும்? தன்னைத்தானே சாப்பிடும். அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னையே வருத்தி எந்த இலையும் சாப்பிடாம தன்னைத்தானே சாப்பிடும்போது அது பட்டர்ஃப்ளையா மாறி என்ன ஆகுது? பறக்குது, கலர்ஃபுல்லா. அப்ப இப்ப நம்ம யாரை பத்தி எல்லாம் பார்த்தோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நம்பர் 4. என் பேர் சொல்ல சந்தோஷ். ஏபிஜே அப்துல் கலாம் பட்டர்ஃப்ளை. ஈகல். ஓகே, வேற யாராவது ரெண்டு பேர் சொல்லலாமா? அவர் வந்து அப்துல் கலாம் பட்டர்ஃப்ளை ஈகல் சொல்றாரு. ஓகே, பரவாயில்ல. ஐபோன் பேர் சொல்லுங்க. நான் சொல்லவா?
ஒரு பட்டர்ஃப்ளை நம்பர் 4 இப்போ வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குன்னா இந்த சராசரி வாழ்க்கையில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து வாழறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வயசில் கேட்டரிங்லாம் இருக்கும், அந்த சின்ன குழுவாக இருக்கும், 4 பேர் போட்டு சாப்பிடுறாங்க. அது மூலமாக வந்து இன்னும் என்ன பண்ணி போகுது, அது பார்க்க முடியல இப்போ. ஆனால் பட்டர்ஃப்ளையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி அது வாழ ஓகே, அதையும் தாண்டி அது வாழ நினைக்குது. மெயினா இவங்க எல்லாம் ஒன்று பண்ணிருப்பாங்க. அது யாராவது சொன்னா நல்லா இருக்கு, யாராவது கெஸ் பண்ணுங்க. நீங்க யாரும் சொல்றீங்க? வெரி குட், நல்லா கிளாப் பண்ணுங்களேன். சாக்ரிஃபைஸ், அதுதான் கரெக்ட். ஓகேவா? இப்ப நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்ப புழு வந்து அந்த இலைகளை சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் விடாம அந்த இலையை நிறைய சாப்பிட்டு அந்த ஜெல்லா மாறி அந்த ஜெல்ல உடைச்சிட்டு வெளியில வரணும் போது தன்னையே சாப்பிட்டு அதை என்ன பண்ணுது, சாக்ரிஃபைஸ் பண்ணுது. இப்ப அப்துல் கலாம் வந்து விஞ்ஞானின்னு சொல்லிட்டோம், இன்னைக்கு மாமேதைன்னு சொல்றோம், அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ராணுவ படத்தில் முப்படை தளபதி அவர், ஆமா தானே? தெரியும் தானே உங்க எல்லாருக்கும்? அப்ப அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய மணி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, ஃபுட் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு, அவருடைய என்டர்டைன்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆமா தானப்பா? அப்போ இந்த விதைக்கு இப்ப நம்ம விதையை விதைச்சிட்டோம், என்னவா ஆகணுங்கிற விதையை விதைச்சிட்டோம், நம்பிக்கைங்கிற தண்ணி ஊத்துறோம், விடாமுயற்சிங்கிற உரம் போடுறோம், பேஷன் அதுக்கு ஒரு வேலி அமைக்கணும். அந்த விதை மரம் வளர்ந்து வரும்போது யாராலையும் இதாயிடக்கூடாது,